ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறேன். பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டோம் இல்லையா, சென்னைக்கு வந்ததில் அப்பத்துலேருந்து 1 வீக்கு ஆகுது இல்லையா ஊரில் இருந்து வந்து, அதனால் வந்து எந்த ஸ்நாக்குமே பண்ணவே இல்லை. சரி, என்னென்னா ரொம்ப ஜெர்னி பண்ணதுனாலையும் ஊரில் வேலையாக இருந்ததுனாலையும் ரொம்ப டயர்டாகவே இருந்தேன். ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் எந்த ஸ்நாக்குமே நான் இந்த வீக்கில் வந்து செஞ்சு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன், ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி வந்து பசங்களுக்கு வந்து என் கையால் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணேன். அந்த ஸ்நாக் ரெசிபி என்னென்னா, இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து பசங்களே இல்லைங்க, பெரியவங்களும் அப்படியே வந்து வீட்டுக்கு யாராச்சும் ரிலேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் இந்த வின்டர் சீசனில் வந்து இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து சூப்பராக செய்யலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் ஈஸியாக ப்ரொசீஜர் கூட வந்து ரொம்ப ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ஜவ்வரிசி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்குள்ளே எந்த வெஜிடபிள், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து இந்த பச்சை பட்டாணி எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து 2 பொருள் இருந்தாவே போதும், நம்ம இந்த ஸ்நாக் ரெசிபி ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கிறேன்னா 2 கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். ஜவ்வரிசி வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரியே 2 கப்பு ஜவ்வரிசி எடுத்தோம்னா 2 கப்பு ஃப்ரெஷ்ஷு தயிர் எடுத்துக்கினேன். அது வந்து தண்ணியில் ஊறக்கூடாது, தயிரில் வந்து ஊறிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப 100 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 5-6 மணி நேரம், ஒரு 5 to 6 hours வந்து நம்மளுக்கு நல்லா ஊறணும். எவ்வளோ ஊறுமோ அந்த ரெசிபி வந்து அவ்வளோ வந்து நல்லா ஸ்பாஞ்சு மாதிரியா பஞ்சு மாதிரியா நல்லா சூப்பரான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படி இருக்கும். இது வந்து ஊறுறது தான் கஷ்டம், சோக் பண்ணுறது தான் கஷ்டம். டைம் அது கூட கஷ்டம் இல்லை, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா அது தானாக வேலை செய்யும். இப்போது என்ன பண்ணலான்னா, ஒரு ஆலு பெரிய உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து 1 2 கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நான் 1 பெருசாக இருந்தது, ஸோ அதனால் வந்து 1ஆவே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்நாக் ரெசிபியில் சட்னி வேணும் இல்லையா நம்மளுக்கு, அந்த சட்னி வந்து 3 தக்காளி, 3 மீடியம் சைஸ், ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கிறேன். அப்படியே ஒரு ஆரஞ்சு பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இந்த சாட் மசாலா மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த சாட் மசாலாவும் கொத்தமல்லியும். ஒரு கட்டை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சட்னி நல்லா சாஃப்டாக கிரைண்டர் போட்டுடணும். இது மாதிரி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது எதுவுமே தாளிக்க வேணாம், எதுவும் வேணாம், இப்படியே நம்ம சாப்பிட்றோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷனுக்கு. இதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி கூட நல்லா நம்ம போட்ட தண்ணி, தயிர் எல்லாமே ட்ரை ஆகி நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்க இல்லையா, நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து நல்லா சாஃப்டாக ஆகிருக்கு அந்த ஜவ்வரிசி. இப்போ வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து இப்போது உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அது வந்து நல்லா இது எப்படி சொல்கிறது, நல்லா இது பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியில் சேர்த்துக்கணும். அப்படியே வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வெங்காயம் இது மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கணும். இது வந்து எனக்கு தமிழில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் வந்து நுவ்வுலுன்னு சொல்லுவோம். பிளாக்கில் இருக்கும், அப்படியே ஒயிட்டில் கூட இருக்கும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எது அவைலபிளில் இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு அரை கப்பு மல்லி இலை, ஒரு அரை கப்பு கருவேப்பிலை எல்லாம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகா ஒரு 4-5 மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து காரம் போடாதீங்க, மிளகுத்தூள் போட்டாவே இதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதெல்லாமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு பைண்டிங்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன்.
இது மாதிரி ஒரு உருண்டை வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கைக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து பால் வந்து லெமன் சைஸ் இருக்கும் இல்லையா, சின்ன லெமன் சைஸ், அந்த லெமன் சைஸில் சின்ன சின்ன உருண்டை பண்ணிக்கிட்டு நம்ம தனியாக வச்சுக்கணும். இது வந்து டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஆயில் அவ்வளோவா தேவைப்படாது. இது வந்து எல்லாமே ஸ்டீமிங்கில் தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து சூப்பராக இருக்குங்க. ரெசிபி வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஸ்டைலில் வந்து நாங்கள் பண்ணுற இது ஒரு ரெசிபி. ஆந்திரா ஸ்டைலில் நிறைய பேருக்கு வந்து ஆந்திரா சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து இந்த ரெசிபிஸ், எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கினு, ஒரு கடாய் வச்சுக்கினு, இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினாவே போதும். எண்ணெய் வந்து நிறைய சேர்க்க வேணாம் இந்த ரெசிபிக்கு. இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம போட்ட ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து உருண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா உருண்டை, அது வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். இது வந்து சேர்க்கும் போது வந்து ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. இது வந்து மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா உள்ளே வேகாது, மேலே வந்து எப்படி சொல்கிறது, பிளாக்காக வந்துடும். அதனால் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். மூடி வச்சுக்கிட்டு இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். மூடி வச்சா தான் அது வந்து ஸ்டீமில் குக் ஆகும். உள்ளே வரைக்கும் போய் அந்த ஸ்டீமில் உள்ளே கூட நம்ம நல்லா உள்ளே போய் நல்லா வேகும். பச்சை பச்சையாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பார்த்தாவே ஃபஸ்ட் எப்படி இருந்தது இப்படி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 2வது சைடு கூட நம்ம டர்ன் பண்ணி நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு இல்லையா, 2வது பக்கம் கூட நல்லா கோல்டன் கலர் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். இது மாதிரி ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா தனியாக எடுத்துக்கிட்டு இந்த சட்னியில் தொட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் கூட கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி வந்தது என்னான்ட்டு ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் எப்படி சொன்னமோ அது மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெசிபி வந்து சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து பசங்களே இல்லைங்க, நம்மளும் பெரியவங்களும் இந்த வின்டர் சீசனில், மழை சீசனில் நம்ம வந்து இது மாதிரி ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாது மட்டும் மறக்காதீங்க. நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக அந்த ரெசிபி, அந்த ஸ்பைசினஸ்ஸு அது எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.